வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் மோடியை நாளை அவர் சந்திக்கிறார். அதிமுக இரு அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் இரு அணிகளின் அரசியல் நகர்வுகளும் டெல்லியை மையமாக கொண்டு சுழல்வதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜகவின் தலைமை அதிமுகவின் இரு அணிகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து பல்வேறு யூகங்கள் தமிழக அரசியலில் உலாவரும் நிலையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லவுள்ளார். நாளை பிரதமர் மோடியை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு, விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்கும் அதே நேரத்தில் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்கலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு விரைவில் கவிழும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாத கையாலாகாத அரசாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு திகழ்வதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தல் மூலம் இந்த அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். மக்களுடைய பிரச்சனைகளா எதை பத்தி கவலை இல்லை, அவருடைய கவலை எல்லாம் தேடி 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 பார்த்து எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காதையே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மக்களுடைய தீர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளி விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று உதகை வருகிறார். அவரது வருகையை ஒட்டி அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உதகை அருகே உள்ள லவ்டேல் பகுதியில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் லாரன்ஸ் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் 159வது ஆண்டு விழா இன்று மதியம் நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொள்கிறார். அதற்காக தனி விமானம் மூலம் கோவை வரும் பிரணாப் முகர்ஜி அங்கிருந்து உதகைக்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். 12:20க்கு தீட்டுக்கள் பகுதிக்கு வரும் குடியரசுத் தலைவரை தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மலர்கொத்து வழங்கி வரவேற்பு அளிக்கவுள்ளார். பின்னர் அங்கிருந்து காரில் பலத்த பாதுகாப்புடன் லாரன்ஸ் பள்ளிக்கு வரவுள்ளார். பின்னர் 2:30 மணிக்கு தொடங்கும் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் 3:30 மணிக்கு மீண்டும் திரும்பி செல்கிறார். அவரது வருகையை முன்னிட்டு உதகை அருகே உள்ள லவ்டேல் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு நேற்று போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். ரஜினி கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவருக்கு அழைப்பு விடுக்கும் அளவிற்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் பாஜக தவிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் ரஜினிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்திருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டி இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அஸ்திவாரம் கிடையாது, கூட்டணிக்கு போக ஆளும் கிடையாது. அதனால இவங்களை யாரையாவது பயன்படுத்த முடியுமா, மொத்தமாக பயன்படுத்த முடியுமா, மிரட்டி பயன்படுத்த முடியுமா? இந்த இந்த பரீட்சையிலெல்லாம் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே அகில இந்திய தலைவராக இருக்கிற அமித்ஷா எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா எவ்வளவு வறுமையில் கிடக்கிறாங்க பிஜேபின்னு அர்த்தம். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, எவ்வளோ ஆள் இல்லாமல் இருக்காங்க. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டா அவ்வளோ கஷ்டத்தில் பிஜேபி இருக்குன்னு அர்த்தம். பாஜகவில் ரஜினி இணையக்கூடாது என தாம் தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்த ராஜாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினி தன் தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்று தாம் கூறிய கருத்தை கண்டு ராஜா பதற்றம் அடைவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், அவர் தேர்தல் அரசியலில் தீவிரமாக ஈடுபட விரும்புவாரேயானால் அவருடைய தனித்தன்மை
எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் என் மீது அவருக்குள்ள ஒரு நட்பு, எனக்கு அவர் மீது உள்ள நட்பு என்கிற அடிப்படையில், தோழமை அடிப்படையில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இதில் ராஜா அவர்களுக்கு ஏன் அடிவயிறு எரிகிறது என்று தெரியவில்லை. ஏன் அவர் பதற்றப்படுகிறார் என்று எனக்கு விளங்கவில்லை. அவர் பதற்றப்படுவதற்கு நான் பொறுப்பாக முடியாது. மனநலம் பாதித்தவர்கள் கூட அரசியலுக்கு வரலாம் என திமுக முதன்மை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினியின் அரசியல் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இவ்வாறு கிண்டலாக பதிலளித்தார். யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சார். இது ஒன்றும் யார் வேணா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி உண்டு. வாத்தியாராக போனோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும், போலீஸ்காரனாக போனால் இவ்வளோ படிச்சிருக்கணும், டிஎஸ்பியாக போனோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும், கலெக்டராக போனால் இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. யாருக்கு? அரசியலுக்கு. எம்எல்ஏ ஒன்று கூட யார் படிச்சிருக்கணும்னு கிடையாது. பஞ்சாயத்து யூனியனில் நிற்கிறவங்க கூட படிச்சிருக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அசம்பிளியில் சேர்றவனுக்கு படிச்சிருக்கணும்னு சட்டமே கிடையாது. அதனால் என்ன ஒன்று படித்தவனும் கையெழுத்து போட்டு வந்துடலாம். பைத்தியக்காரன் கூட வரலாம், ஆனால் பேசக்கூடாது. பேசுனா தான் பைத்தியக்காரன் தெரிஞ்சிடும். அதனால் யாரும் வேணா வரலாம். நடிகர் ரஜினிகாந்தின் உருவ பொம்மையை நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து எரித்து போராடிய தமிழர் முன்னேற்றப்படையைச் சேர்ந்த 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசிகர்கள் உடனான சந்திப்பின் போது அரசியல் குறித்து ரஜினி பரபரப்பாக பேசினார். இதையடுத்து அவர் எந்நேரமும் அரசியல் களம் இறங்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினி அரசியலுக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உருவ பொம்மையை எரித்து நேற்று சென்னையில் தமிழர் முன்னேற்றப் படையினர் போராடினர். அப்போது சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்த ரஜினியின் உருவ பொம்மையை எரித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழர் முன்னேற்றப்படை பொதுச் செயலாளர் கணேஷ், ரஞ்சித், மணிமாறன், சண்முகம் ஆகிய 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் 4 பேரும் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயால் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட 12ஆம் வகுப்பு தேர்வை நாடெங்கிலும் சுமார் 10,98,000 பேர் எழுதினர். இந்த தேர்வின் முடிவு நாளை வெளியாக உள்ளது. தேர்வு முடிவுகளை cbse.nic.in மற்றும் cbseresults.nic.in ஆகிய இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்மொழி பற்றி பேசும் திமுக தலைவர்கள் தங்கள் குடும்பத்து குழந்தைகளை ஹிந்தி, சமஸ்கிருதம் கற்றுத்தரும் பள்ளியில் படிக்க வைப்பது ஏன் என்று பாஜக தேசிய தலைவர் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் வழியில் குழந்தைகளை படிக்க வைக்க வலியுறுத்தி திமுக தலைவர்களின் வீடுகள் முன்பு போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்தார். சம்ஸ்கிருதத்தை வாழ வைக்கிற கருணாநிதி குடும்பத்தை பாராட்டணும். இருந்தாலும் இவர்களுடைய குழந்தைகள் ஹிந்தியும் சம்ஸ்கிருதம் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட டிசியை வாங்கி அதை சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் சேர்க்கிற வரை போராட்டம். ஜூன் 8ஆம் தேதி நடைபெறவிருந்த மாநிலங்களவை தேர்தலை தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்பட மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரின் பதவிக்காலம் ஜூலை மாதம் நிறைவடைகிறது. இதனையடுத்து அந்த இடங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என கடந்த மே மாதம் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ளது. தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளதால் 2 தேர்தலுக்கான ஏற்பாடுகளையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்பதால் மாநிலங்களவை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை பாரிமுனையில் தங்கக்கட்டியுடன் தலைமறைவான பீகார் இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாரிமுனை என்எஸ்சி போஸ் சாலையில் நகைப்பட்டறை வைத்திருப்பவர் பிரதீப் குமார். இவரது கடையில் பீகாரைச் சேர்ந்த ராகுல்குமார் என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் என்எஸ்சி போஸ் சாலை அருகே உள்ள வீரப்பன் தெருவில் உள்ள நகைக்கடையிலிருந்து 1 கிலோ 900 கிராம் தங்கம் வாங்கி வருமாறு ராகுல்குமாரிடம் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்.
நகையை வாங்கிய ராகுல் அதனை பிரதீப் குமாரிடம் ஒப்படைக்காமல் 1 கிலோ 900 கிராம் தங்கக்கட்டியுடன் தலைமறைவானார். இதுகுறித்து பிரதீப் குமார் யானைகவுனி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்னூர் மலை ரயில் பாதையில் யானைகள் நடமாடுவதால் மலை ரயிலை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் அண்மை காலமாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. பழங்களின் சீசன் அதிகரித்ததால் குன்னூர் பகுதிக்கு ஏராளமான யானைகள் படையெடுத்து வருகின்றன. இந்த யானைகள் பகல் நேரங்களில் அவ்வப்போது சாலைகளில் உலா வருவதால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. யானைகள் நடமாட்டம் உள்ளதால் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்தவோ உணவருந்தவோ சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைப்பாதையில் யானைகள் தண்ணீர் அருந்த வருவதால் மலை ரயில் இயக்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள மலை ரயில் பாதை குகைகளுக்குள் புகுந்து விடுவதால் யானைகள் உயிரிழக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் யானை வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சுற்றுலா குடில்கள் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் யானைகள் குடியிருப்புகளை நோக்கி படையெடுப்பது அதிகரித்துள்ளது. வனத்துறை சார்பில் குழு அமைத்தும் யானைகளை விரட்ட முடியவில்லை. மலைப்பாதையில் யானைகள் நிற்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே யானைகள் உயிரிழப்பதையும் சாலைகளில் வராமல் இருப்பதையும் தடுக்க முடியும். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சமீப காலமாக யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக இது ரயில் தண்டவாளங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால ரயில் போக்குவரத்து மிகவும் பாதிப்படையுது. யானைகளின் உயிருக்கும் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே வனத்துறையினர் யானைகள் தண்டவாளங்களுக்கு வராதபடி நடவடிக்கை எடுத்தால் யானைகளின் உயிரும் பாதுகாக்கப்படும், ரயில் போக்குவரத்தும் சிக்கல் இல்லாமல் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போடூர் பள்ளம் காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிந்த 20க்கும் மேற்பட்ட யானைகள் சானமாவு காட்டுப்பகுதிக்கு விரட்டப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த போடூர் பள்ளம் காட்டுப்பகுதியில் கடந்த சில நாட்களாக 20க்கும் மேற்பட்ட யானைகள் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தன. பகல் முழுவதும் காட்டில் இருக்கும் யானைகள் இரவு நேரங்களில் ஆழியாளம், பாதக்கோட்டா, குக்களப்பள்ளி ஆகிய ஊர்களில் உள்ள விளை நிலங்களுக்குள் புகுந்து தக்காளி, கேழ்வரகு போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் வனச்சரகர் சுகுமார் தலைமையில் வனத்துறையினர் 20 பேர் போடூர் பள்ளம் காட்டில் இருந்த யானைகளை ஓசூர் ராயக்கோட்டை சாலையை கடக்க வைத்து சானமாவு காட்டுப்பகுதிக்கு விரட்டினர். யானைகள் சாலையை கடக்கும் நேரத்தில் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் சுமார் 15 நிமிடம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் தமிழகத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துகின்ற போக்கு வளர்ந்து கொண்டிருப்பதாக திராவிடர் இயக்க தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் திராவிடர் கழகம் சார்பில் நூல் வெளியீட்டு விழாவும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இந்த விழாவில் சுபவீர பாண்டியன் கலந்து கொண்டு திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி எழுதிய வாழ்வியல் சிந்தனைகள் என்ற நூலின் 12ஆம் பாகத்தை வெளியிட்டு பேசினார். அப்போது நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த சுபவீர பாண்டியன் தமிழகத்தின் மீது மதத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும், சாதியின் பெயராலும் மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துகின்ற போக்கு வளர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஹிந்தியை திரித்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற கட்டத்தில் தமிழகம் இருப்பதாகவும் சுபவீர பாண்டியன் தெரிவித்தார். மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சாதியின் பெயரால் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற போக்கு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியை திணிக்கிற மத்திய அரசு, சமூக நீதிக்கு எதிராக நீட் தேர்வை கொண்டு வருகிற மத்திய அரசு, மதங்களை வளர்த்து ஒரே ஒரு மதமாக இந்தியாவில் அமைக்க வேண்டும் என்று கருதுகிற மத்திய அரசு இன்றைக்கு இருக்கிற சூழலில் அதனை எதிர்த்து தமிழகத்தின் தனித்துவத்தை, சமூக நீதியை உயர்த்தி பிடிக்க போராட வேண்டிய கட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். காசோலை மோசடி வழக்கில் SRM குழும தலைவர் பச்சமுத்து, வேந்தர் மூவிஸ் மதன் ஆகியோர் வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதி நிறுவனம் நடத்தி வரும் முகுல்சந்த் போத்ரா சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். அதில் SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து மற்றும் அவரின் தொழில் நண்பர் வேந்தர் மூவிஸ் மதன் ஆகியோர் தன்னிடம் 7.5 கோடி ரூபாய் கடன் பெற்றதாகவும் அதற்காக அவர்கள் தந்த காசோலை வங்கியில் பணமின்றி திருப்பி வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். பச்சமுத்து மீதும் மதன் மீதும் காசோலை மோசடி சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் தனது கடன் தொகையை திருப்பித் தரவும் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு சென்னை ஜார்ஜ் டவுன் 7வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனு தொடர்பாக SRM குழும தலைவர் பச்சமுத்து, வேந்தர் மூவிஸ் மதன் ஆகியோர் வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அன்றைய தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் திருவிழாவையொட்டி ஆழித்தேருக்கு சுவாமி வந்தபோது பக்தர்கள் இசை முழக்கங்களுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. வரும் 29ஆம் தேதி ஆழித்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேவாசிரியரின் மண்டபத்திலிருந்து ஆழித்தேருக்கு அஜபா நடனத்துடன் தியாகராஜ சுவாமி வந்து சேர்ந்தார். தியாகராஜ சுவாமி, விநாயகர், சுப்பிரமணியர், அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தேவாசிரியன் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபம் ஈசானி மூலையில் உள்ள விட்டவாசல் கோபுரம், பிரதான கோவில், முன்வாசல், சன்னதி திரு வழியாக அஜபா நடனத்துடன் வந்து ஆழித்தேரில் எழுந்துள்ளினார். தியாகராஜ சுவாமி கோவிலில் இருந்து வெளியேறும் போதும் தேரேறும் போதும் பக்தர்கள் ஆரூரா தியாகசா என்று பக்தி முழக்கங்களை எழுப்பி வாத்தியங்களை இசைத்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு, பணியிட மாறுதலுக்கான ஆணை வழங்குவதில் தாமதத்தால் நள்ளிரவு வரை ஆசிரியர்கள் காத்திருந்தனர். மாநிலம் முழுவதும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பணியிட மாற்றம், பதவி உயர்வு, பணி நிரவல் ஆகியவற்றுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 ஒன்றியங்களைச் சேர்ந்த 1000 தொடக்கப்பள்ளிகளிலிருந்து பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்துக்காகவும் 350 பேர் வந்திருந்தனர். காலை தொடங்கிய கலந்தாய்வு இரவு 9 மணியை தாண்டியும் நள்ளிரவு வரை நடைபெற்றது. பெண் ஆசிரியர்களும் இரவு நேரத்தில் காத்திருந்ததால் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரிகளுக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தி சேகரித்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் கேமரா மீது படப்பை உதவி தொடக்க கல்வி அலுவலர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்குநேரி அருகே வறட்சியால் உயிரிழந்த விவசாய குடும்பத்தினருக்கு நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால் அமெரிக்காவில் வாழும் பேராசிரியர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ஆணிக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி ஆலிக்கம் தான் பயிரிட்டிருந்த வாழைகள் தண்ணீரின்றி வாடியதை கண்டு கடந்த மாதம் 29ஆம் தேதி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். விவசாயி ஆலிக்கத்திற்கு இசக்கி என்ற மனைவியும், இசக்கி ராஜா, சிவசுப்பிரமணியன் ஆகிய 2 மகன்களும், முத்துலட்சுமி என்கிற மகளும் உள்ளனர். இதில் இசக்கி ராஜா மருதகுளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டும், சிவசுப்பிரமணியன் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டும் படித்து வருகின்றனர். முத்துலட்சுமி 11ஆம் வகுப்பு படித்து 12ஆம் வகுப்பில் சேர உள்ளார். தந்தை இருந்ததால் இவர்களின் கல்வி செலவிற்கு பணமின்றி தவித்தனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனை பார்த்து அமெரிக்காவைச் சேர்ந்த மதன் சுப்பிரமணியன் என்பவர் தனது நண்பர்களிடம் நிதி திரட்டி ஆலிக்கம் குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். கரூரைச் சேர்ந்த மதன் சுப்பிரமணியன் அமெரிக்காவில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நிதியுதவி வழங்கிய மதன் சுப்பிரமணியத்திற்கும் செய்தி வெளியிட்ட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் விவசாயி ஆலிக்கத்தின் குடும்பத்தினர் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். சவுண்ட் நியூஸில் போட்ட அந்த இதை பார்த்து அனுதாபத்தில் அமெரிக்காவில் இருக்க ஒரு நபர் இந்த ஒரு லட்ச ரூபா டொனேஷன் பண்ணாங்க. அவங்க சொந்த ஊர் கரூர், அவர் பேர் மதன் சுப்பிரமணியன். அவங்க கூட வேலை பார்க்கறதெல்லாம் சேர்ந்து ஒரு 1 லட்ச ரூபா நியூஸில் இருந்து இந்த இதை பார்த்து அட்ரஸ் எல்லாம் வாங்கி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.